अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुह। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। इन्नल्लाह व मलाइकतुहु सल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना व नबिय्यिना मौला। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना व नबिय्यिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिल अरबि वल अजम इमामी मक्कत वल मदीनत वल हरम। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन सिदहु या रब्बी शरबन व महाबतन व तअलीमा। मआशरल मुस्लिमीन रहमकुमुल्लाह। रवल बुखारी वल मुस्लिम अन्नहु क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इदा कुल्त लिसाहिबिक यौमुल जुमअति अंसित वल इमामु यख़्तुब फ़क़द लगौत फस्तमिउ अंसितु रहमकुमुल्लाह। गफ़रल्लाहु लना व लकुम व लिजमील मुस्लिमीन वल मुस्लिमात वल मुअमिनीन वल मुअमिनात अजमाईन फस्तग़फिरूह इन्नहु हुवल गफ़ूरुर रहीम। முஸ்லிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹமத்தை செய்வானாகவும். இமாம் மெம்பரில் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒரு தோழன் பேசக் கண்டு நீங்கள் வாய்மூடு என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் பலனை இழந்து விட்டார் என்று அருமன் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வானாக. எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. لا حي على الصلاة. لا حي على الفلاح. حي على الفلاح.
الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله الذي خص عباده الأخيار فحصل لهم العز والفخار ومحى من قلوبهم ظلمة السوى وحب الأغيار وحباهم بالحلم والعلم والصفا من سائر الأقدار والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه الأطهار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء العذاب. صدق الله المولانا العلي العظيم. وقال حبيبنا سيدنا رسول الله صلى الله عليه وسلم: الرحم معلقة بالعرش تقول من وصلني وصله الله ومن قطعني قطعه الله. رواه صحيح مسلم. பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாபரனும் ஏக வல்லவனுமான அல்லாஹ் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவை போற்றி புகழ்ந்து, இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி இவ்வையகத்தில் ஈமானிய ஒளிச்சுடர் ஏற்றிக் கொண்டிருக்கும் கண்மணி, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், பரிசுத்தமான அஹ்லுல் பைத்தினர்கள், அஸ்ஹாபுகள், அவுலியாக்கள், அக்தாபுகள், அவுதாதுகள், நுகபாக்கள், நுஜபாக்கள், புதலாக்கள், அஹ்யார்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய ஸலவாத் என்ற கருணையும் சலாம் என்ற வந்தனமும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய சங்கையான அழைப்பை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக ஹுதுபாவை நேரகாலத்தோடு செவிமடுப்பதற்காக வேண்டி சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமிக்க அஹ்லுல் பைத்தினர்களே, உஸ்தாதுமார்களே, முத்தஅல்லிமீன்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, சக நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமின் வாயிலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஊடாக நமக்கு சொல்லக்கூடிய விடயம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விடயம், எங்களில் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரிவுகளாக படைக்கப்பட்டிருந்தாலும், அதாவது எவ்வளவு பெரியவர்களாக படைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு சிறியவர்களாக படைக்கப்பட்டிருந்தாலும்,
இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களில் சங்கையானவர்கள் யார் என்றால், தக்குவா யாரிடத்திலே நிரப்பமாக உள்ளதோ அல்லாஹ்விடத்திலே சங்கையால் நிரப்பமானவர் என்று ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகத்தினூடாக சொல்லுகின்றான். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிகவும் தக்குவாவை தன்னில் கொண்ட ஒரு படைப்புதான் அஷ்ரஃபுல் ஹல்கு அத்காக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். அருமையான பெருமக்களே, தக்குவா என்று சொல்லக்கூடிய உன்னத நிலையில் உன்னதத்தின் உச்சத்தை அடைந்த உத்தமரின் உம்மத்தினர்கள் நாங்கள். அந்நாயகத்தை எங்களிலே காண வேண்டும் என்றால் அந்நாயகத்தினுடைய பண்பாகிய தக்குவா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம் நம் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலேயும் நம்மிலேயும் ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதற்கண் எனக்கும் அப்பால் நம் அனைவர்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இஸ்லாஹ் என்னும் ஒற்றுமையிலே பரக்கத்தை தருவானாக. அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே அவனுடைய ரசூல்மார்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லோருடைய வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு காட்டித்த முக்கியமான மகோன்னத்துவமான ஒரு குணம்தான் ஒற்றுமை. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஹதீஸே ஜிப்ரீலினுடைய கேள்விகள் நமக்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மாறுவேடம் போட்டு பெருமானாரிடத்திலே வந்து முட்டுக்காலில் பட வைத்து கேட்ட கேள்விகள் உங்களுக்கும் நமக்கும் ஞாபகத்தில் இருக்கும். அதில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவதற்கு முனைகின்றோம். இஹ்சான் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் என்ன என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை கேட்டு முடித்து, ஈமானை கேட்டு முடித்து, இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுவிட்டு இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்பது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃப இல்லம் தகுன் தரா ஃப இன்னஹு யராக் என்றார்கள். அதற்கு பின்னால் கியாமத்துடைய நாளை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். கேள்விகளை கேட்பதற்கு முன்பாக கியாமத்து எப்பொழுது வரும் என்று தான் கேட்டார்கள். அந்த கேள்வி உம்மத்தினர்களுக்கு இன்றைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்தான பதிலொன்றை சொன்னார்கள். அதற்கு பிறகு கியாமத்து நாளுடைய அடையாளத்தை என்னவென்று சொல்லுங்கள் என்று. அதற்கும் மிக நுட்பமான, நமக்கெல்லாம் இன்றைக்கு தேவையான ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறார்கள் நாயகம். ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுத்தால் கியாமத்து வந்துவிடும் என்றார்கள். ஒரு காலத்தில் எதற்கும் தகுதி இல்லாமல் திருந்தவர்களாக மாறிவிட்டால் கியாமத்து வந்துவிடும் என்றார்கள். பாதணி அணிவதற்கு கூட தகுதி இல்லாமல், அதாவது முடியவில்லை, பாதணி வாங்கி போடுவதற்கு கூட முடியவில்லை, சிறந்த ஆடை வாங்கி அணிவதற்கு கூட முடியவில்லை ஒரு காலத்தில். தற்பொழுது அனைத்திற்கும் முடியும் என்கின்ற நிலை வந்துவிட்டால் கியாமத்து வந்துவிடும் என்றார்கள் பெருமானார். கட்டிடங்கள் அடுக்கு அடுக்காக கட்டப்பட்டு விட்டால் கியாமத்து வந்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களை, இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது.
ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுத்தாள் என்றார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இங்கேதான் இந்த உம்மத்தினுடைய இஸ்லாஹ் என்னும் ஒற்றுமையை கவனிக்க வேண்டிய இடமாக இருக்கின்றது. கியாமத்து நாளுடைய அடையாளத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுத்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த விடயங்களும் ஒற்றுமையினுடைய சாரம்சமும் அந்த விடயத்திலே வந்துவிட்டது. அருமையானவர்களே, ஒரு தாய் தொப்புள் கொடி, எங்களுடைய ஒரு தாயினுடைய அந்த உறவு, எங்களுடைய தாய் எங்களுடைய தந்தை, இதுதான் இந்த துனியாவுடைய முதல் உறவு. இதிலிருந்து தான் உடன் பிறந்த சகோதரன், மாமா, சாச்சா, பெரியப்பா, மாமி, பெரியம்மா, சாச்சி, இதிலிருந்து தான் நண்பர்களை, இதிலிருந்து தான் ஏனைய உறவுகளை நாங்கள் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்கின்றோம். அனைத்துக்கும் அடித்தளம் ஆணிவேர் தாய், அனைத்துக்கும் அடித்தளம் ஆணிவேர் தந்தை. எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நாவினூடாக அல்லாஹ் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எந்த அல்லாஹு தஆலாவை கொண்டு நீங்கள் ஒவ்வொருவர்களும் உரிமை கோருகின்றீர்களோ, எனது உம்மா, எனது வாப்பா, எனது சகோதரன், எனது நண்பன், எனது மாமா, எனது சகோதரன் என்று அந்த அல்லாஹு தஆலாவை கொண்டுதானே உறவு கொள்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள். அல்லாஹுதானே படைத்தான், அல்லாஹுதானே தந்தான். அப்படியான ரப்புல் ஆலமீனை பயந்து கொள்ளுங்கள். தக்குவா என்னும் இறையச்சத்தை அங்கேயும் வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலா எந்நேரமும் நம்மீது கரிசனை கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக எந்நேரமும் ரப்புல் ஆலமீனுடைய உறவு நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த அடிப்படையில் என்றால், இந்த அடிப்படையில் நம்முடைய உறவுகளோடு நாம் இருக்கும் விதம் எப்படியோ அல்லாஹுவோடு நாங்கள் இருக்கும் விதம் அப்படியே என்பதுதான் நமக்கு நாமே கற்றெடுக்க வேண்டிய பாடம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு வயது முதிர்ந்த பெரியார் வருகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்த பெரியார் கூனி குறுகி போய் வருகின்றார்கள். அவர்களுடைய கண்களிலே குழி விழுந்திருக்கின்றது. அவர்களுடைய கண்களிலே குழி விழுந்து அவர்களுடைய ரோமங்கள் எல்லாம் பழைமை வாய்ந்து அவர்களுடைய முதுமையின் உச்சகட்டத்தை அடைந்து முடிந்த பின்பு அழுது புலம்பிக் கொண்டு வருகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், என்னவென்று. நாயகத்தின் சபையிலே அந்த மனிதர் வந்து சொல்லக்கூடிய விடயத்தை பார்த்தால், சஹாபாக்களுடைய காலத்திலேயும் இப்படியான சம்பவம் நடந்திருக்கின்றது தானே என்று நினைத்துவிடக்கூடாது மக்களே. இதுவெல்லாம் கண்மணி நாயகம் அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்முடைய படிப்பினைக்காக, இமாம்கள், முஃபஸிரூன்கள், முஹத்திஸூன்கள் நம்முடைய படிப்பினைக்காக எழுதிவிட்டு சென்ற விடயங்கள், விட்டுவிட்டு சென்ற விடயங்கள். அந்த சந்தை வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள். சொல்லுகின்றார்கள், ஒரு கவிதையை முதலாவதாக பாடினார்கள். பாடிவிட்டு சஞ்சலத்தோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மகன் உண்டு. எனது மகனை நான் எவ்வளவு தியாகத்துடனும் எவ்வளவு கவனத்துடனும் நான் வளர்த்திருக்கின்றேன். எனது மகனுடைய உயிர் போய்விடுமோ என்று பல தடவைகள் அழுது புலம்பியிருக்கின்றேன். யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே சொத்தும் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு இப்பொழுது முதுமை அடைந்த காரணத்தினால் என் பிள்ளையிடத்திலே, என் மகனிடத்திலே நான் தங்கி இருக்கின்றேன். எனக்கு தரக்கூடிய உணவையும் ஆடையையும் கவனத்தையும் ஒரு பிச்சைக்காரருக்கு அல்லது வேண்டா வெறுப்போடு தரக்கூடிய நிலை
எனக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. என்னை கவனமாக பார்க்காமல் அவர் என்னை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றார் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனாருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த மகனாரும் வருகின்றார்கள். அந்த மகனாரிடத்திலே எதுவுமே நாயகம் கேட்கவில்லை. ஆனால் அந்த தந்தையை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இதற்கு முன்னால் என்னிடத்திலே பாடிக்காட்டிய பாட்டை பாடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கவிதையை சொல்லுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தந்தை கவிதையை அழகாக சொன்னார்கள். மகனே, உன்னை நான் இவ்வாறு சிறுவயதிலே கவனமாக வளர்த்தேன். என் உயிரை தியாகம் செய்தேன், என் இரத்தத்தை தியாகம் செய்தேன், என் உடைமைகளை உனக்காக வேண்டி இவ்வாறு செய்தேன். உன் உயிர் போய்விடுவதை நினைத்து நினைத்து பல தடவைகள் நான் தேம்பி தேம்பி அழுதிருக்கின்றேன். மகனே, நான் உண்ணவில்லை என்றாலும் நீ உண்டாயா என்பதில் கவனமாக இருந்திருக்கிறேன் மகனே என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது நீ செய்யக்கூடிய இந்த வேலை எனது மனதை மிகவும் நோவினைப்படுத்துகின்றது என்றார்கள். வாலிப பையன் அவர் வாலிப பையன். அவர் பார்த்து கையை கட்டி திகைத்து கொண்டிருந்த தலையை தூக்கி பெருமானாரிடத்திலே அவர் பேச ஆரம்பிக்கின்றார். நாயகமே, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் தந்தை எனது சொத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் என்றார். பல சாட்டுக்களை சொன்னார். அவர் சொல்லிக்கொண்டே நிற்கட்டும், நான் நமது சமூகத்துக்கு மத்தியிலே வரலாம். வாருங்கள் அருமையானவர்களே. சண்டைமார்களோ தாய்மார்களோ அவர்களுடைய அந்த உள்ளத்தினுடைய குமுறல்களை யாரிடமாவது பேசுவார்கள் அல்லது நம்மிடமோ பேசுவார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இல்லை என்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் பல கோணத்திலே வெடிக்கின்றது. அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். எந்த உணர்வோடு ஒரு தந்தை நமக்கு இவ்வாறு பேசுகின்றார்கள் என்றால், ஒரு தந்தையாக அந்த இடத்திலே நாங்கள் மாறி அந்த தந்தையை நம்முடைய மகனாக மாற்றி வைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் நமக்கு செய்ததையும் நாம் அவர்களுக்கு செய்து கொண்டிருப்பதையும் இடத்தை மாற்றி பார்க்க வேண்டும். சிந்தனை தானே, காசு செலவாகுவதில்லையே. சிந்தனையில் ஜப்பானுக்கு போகிறோமே ஒரு வினாடியில், அதே போன்றுதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தையாக நாமும் மகனாக தந்தையையும் வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தாயாக நாமும் மகனாக நாமும் தாயாக நாங்கள் மாறி மகனாக தாயை மாற்றி பார்க்க வேண்டும். நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு கிள்ளி பார்த்து தான் அதனுடைய வலியை பிறருக்கு எப்படி இருக்கும் என்று விளங்க முடியும். எனவே அருமையானவர்களே, அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த மகனார் சொன்ன பதில் இதுதான், என் தந்தை என் சொத்துக்களை எடுக்க பார்க்கிறார் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனாரை கிட்டே நெருங்கி அவருடைய சட்டையை, அரபுகளிடத்திலே முக்கியமான ஒரு முக்கியமான விடயத்தை தவறிவிட்ட ஒருவருக்கு அவருடைய சட்டையை பிடித்து கிட்டே அணைத்து சொல்லுகின்ற வளமை இருந்தது. நான் இதை சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சண்டித்தனம் காட்டுவது போன்று சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்ற மிக கண்ணியமான முறையிலே கண்மணி அந்த மகனாரை அணைத்து சட்டையை பிடித்து தன் பக்கம் அணைத்து சொன்னார்கள். அருமையான இந்த உலகத்திற்கு முக்கியமான விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீயும் உனது சொத்தும் உனது தந்தைக்கே உரியவர்கள் என்றார்கள். அவருடைய மிக நெருக்கமான அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீயும் அந்த வ மாலுக்க, உன்னுடைய தந்தைக்கே சொந்தம், நீயும் உனது சொத்துக்களும் உன்னுடைய தந்தைக்கே சொந்தம் என்றார்கள். சொன்னவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு ரிஸ்கை பங்கு வைக்கக்கூடிய காசிமு ரிஸ்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தெரியாத விடயங்களை எல்லாம் தெரிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் இந்த விடயத்திற்கு பல விடயங்களை விளக்கமாக ஆத்மீக உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்களை சொல்லித் தருகின்றார்கள்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சம்பவத்திலே நம்முடைய உம்மத்திலே, ஏன் நம்முடைய ஊரிலே தந்தைகளுடன் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய பிணக்குகள் அனைத்தையும் நமக்கு தருவானாக. இந்த இடத்திலே, இந்த நிமிடத்திலே தந்தைமார்களோடு வெறுப்பு வைத்திருக்கக்கூடிய என் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம், இந்த நேரத்தில் நீங்கள் வெறுப்பு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தந்தையை அல்லது தாயை நினைவுக்குள் கொண்டு வாருங்கள். இந்த நிமிடத்தில், இப்பொழுதே இந்த மஸ்ஜிதில் நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அருகாமையில் அவர்கள் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதாக சிந்தித்து கொள்ளுங்கள். அவர்களோடு நீங்கள் சிறு வயதிலே நடந்து கொண்ட அந்த அன்பை பரிவை மன்னிக்க வேண்டும். அவர்கள் உங்களோடு சிறு வயதிலே நடந்து கொண்ட அந்த அன்பை பரிவை, அந்த பரிமாற்றங்களை கொஞ்சம் சிந்தனைக்குள் கொண்டு வாருங்கள். ஆயிரக்கணக்கான காரணங்களை சொல்வீர்கள். என் தந்தை செய்த விடயம் உங்களுக்கு தெரியுமா மௌலவி? தெரிந்தால் நீங்கள் பேசுவதை நிறுத்திவிடுவீர்கள் மௌலவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? நீயும் உன்னது சொத்துக்களும் உன் தந்தைக்கு சொந்தம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அருமையான சகோதரர்களே, மக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான காரணங்களையும் அங்கே நிறுத்திவிட்டார்கள். என்ன செய்தாலும் தந்தை தந்தை தான், தாய் தாய் தான். அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தாலும் பிள்ளைதான் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அவர்களுக்கு சொந்தமான ஒரு சொத்து, அந்த சொத்தை அவர்கள் எதுவென்றாலும் செய்யலாம். இந்த மனோநிலைக்கு நமது சமூகம் வராவிட்டால், தாயும் தந்தையும் ஏதாவது சிறிய தவறுகள் நமக்கு செய்கின்ற பொழுது அது பிரச்சனையில் தான், எதிரியில் தான் போய் நின்றுவிடும். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தியை தான் தற்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகம் கூர்ந்து கடக்கலாம் வாருங்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், எங்களோடு ஒட்டி உறவாடக்கூடிய, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, எங்களுக்கு ஒத்துப்போகக்கூடியவர்களோடு உறவாடுவது அல்ல உறவு, எங்களை துண்டிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நடப்பதுதான் உறவு என்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லித்தரக்கூடிய விடயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்ன செய்தி. நிச்சயமாக உறவு என்று சொல்லக்கூடிய இந்த தொப்புள் கொடி உறவு, இரத்த உறவு, அனைத்து உறவுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இதை துண்டித்து நடக்கக்கூடியவர் காத்திஉன் என்று தான் சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னா காத்திஉன், துண்டித்து நடக்கக்கூடியவர். எதை? தப்சீருடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றார்கள், உறவுகளை துண்டித்து நடக்கக்கூடியவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. சொர்க்கம் என்றால் என்ன என்பதை ஆத்மீக குருமார்களிடத்திலே படித்தவர்களுக்கு இதனுடைய யதார்த்தம் தாற்பயம் புரியும். இது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், உறவு என்பது அரிசோடு தொடர்பு உடையது என்றார்கள். உறவு என்று சொல்லுவது அரிசுடன் தொடர்பு பட்டு கொண்டிருக்கின்றது. முஅல்லகத்துன் அல்லது முஅல்லிகத்துன், தொடர்பு பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லது அல்லாஹு தஆலா அரிசோடு உறவுகளை தொடர்பு படுத்த வைத்திருக்கிறான். அந்த உறவுகள் ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தும் சொல்லுகின்றது, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் என்னை சேர்ந்து நடப்பாரோ அவரோடு அல்லாஹு தஆலா சேர்த்து நடப்பான்.
யார் நம்மை துண்டிக்கின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா துண்டித்து விடுவான். அரிசின் அதிபதியான ரப்புல் ஆலமீன் உறவுகளை துண்டித்து நடந்தால் நம்மை துண்டித்து விடுவான் என்று சொன்னால், அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, யதார்த்தம் எங்கே இருக்கிறது? நாங்கள் யாரை பகைக்கின்றோம்? நாங்கள் யாரை பற்றிய புறம் பேசுகிறோம்? யாரை பற்றிய குறையை தேடுகிறோம்? யாரை பற்றிய குறையை எழுதுகிறோம்? எங்களுடைய சிந்தனையால், எங்களுடைய கண்களால், எங்களுடைய விரல்களால் டைப் பண்ணுகின்றோம். இன்றைக்கு முகநூல்களிலே நினைத்து விட்டோம், புறம் பேசினால் மட்டும்தானே பாவம், டைப் பண்ணினால் பாவம் என்ற ஹதீஸில் வரவில்லையே. அப்படி என்றால் மனுஷரிலே இறைவனிடத்திலே அறப்படுத்த பதில் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடியவர்களால் மாத்திரம்தான் முடியும். அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம் அனைவர்களை விடவும் அறப்படித்தவன் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். முகநூல்களிலே எங்களுடைய விரல் நுனிகளினால் செய்யக்கூடிய ஆகப்பெரும் பாவம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அல்லது தேவைப்பட்டு ஒரு மனிதரை பற்றிய குற்றத்தை, குறையை இட்டுக்கட்டி அல்லது உண்மையை எழுதுவது, பேசுவது, அதை பற்றி சிந்திப்பது, பரப்புவது, அதை இன்னும் கொஞ்சம் பேர் பேசித் திரிவது நமக்கு மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய ஒரு சொந்தக்கார பையனுக்கு வளமையாக செலவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா உம்மா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கு ஒரு கட்டுக்கதை ஒன்று வந்தது அல்லவா? அவர்களுக்கு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் இருக்கின்றது அல்லவா? அந்த சம்பவத்தில் இவர் கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டு விட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பற்றி இட்டுக்கட்டி பேசுவதில் கடும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடந்து விட்டார் போல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய செலவில் இருக்கக்கூடியவர் அபூபக்கர் நாயகத்தினுடைய மகளை பற்றி அவதூறு பேசுவதில் முன்னணி வகித்து கொண்டிருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே பிரச்சனை நம்மளுக்கு பல டிசைனிலே வந்திருக்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக நாம் இருந்தால் என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சத்தியமாக இனிமேல் இவனுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நோக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து செய்தியை கொண்டு வந்திருப்பதாக சொல்லிவிட்டார்கள். அல் குர்ஆன் நாங்கள் ஓதக்கூடிய திருமறையில் இந்த வசனம் இருக்கிறது. நிச்சயமாக உங்களில் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் உங்களுடைய கோபத்திற்காக வேண்டி கொடுத்து கொண்டிருந்த அவர்களை கவனிக்கக்கூடிய விடயங்களை இனிமேல் நான் கவனிக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பதையும் உங்களுக்கு கருணை காட்டுவதையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகத்தின் நாவினூடாக சொல்லுகின்றான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அங்கே நடக்கின்றது தர்பியத்து, தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ள தூய்மை செய்யப்படுகின்றது. அருமையானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய சொந்த மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு அவதூறு பேசியவர்களுக்கு தன்னுடைய சொத்தை செலவு செய்கின்ற பொறுப்பை மீண்டும் எடுக்கின்றார்கள், மன்னித்து விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய உள்ளம் தூய்மையாகின்றது. அவர்களுடைய உள்ளத்தில் வந்த அந்த கோபம் இறைவனுக்காக வேண்டி நீக்கப்படுகின்றது. அவர்கள் கோபித்தது நியாயம் என்று நாங்கள் பேசுவோம். தஸ்கியத்து நஃப்ஸை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அது பிழையானது என்று. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் அது பிழையானது என்று. எங்களுடைய கோபத்திற்காக வேண்டி நாங்கள் வஞ்சகம் தீர்ப்பது பிழையானது என்று அறிவு கடலாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதர பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை இந்த விடயத்தை நாங்கள் சற்று சிந்தித்துவிட்டு அடுத்த விடயத்திற்குள் போகலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய சொந்த மகளாரை பற்றி அவதூறு பேசியவரை மன்னித்து விடுங்கள்
அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த செலவினத்தை கொடுங்கள் என்று சொன்னது யார் என்பதை கொஞ்சம் சிந்திக்கலாமே. அல்லாஹும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும். இதனை எழுதி வைத்தவர்கள் இமாம்கள், முஹத்திஸூன்கள், முஃபஸ்ஸிரூன்கள். இன்றைக்கு நமது நாவிலே வந்து நம்முடைய செவிகளுக்கு இது எட்ட வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்திற்கு தேவைப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவும் கண்மணி நாயகமும் நமக்கு உணர்த்துகின்றார்கள். இது முஹியுத்தீன் ஆண்டகையினுடைய பள்ளிவாசல். உள்ளங்களையும் தீனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய முஹியுத்தீன் ஆண்டகையினுடைய பள்ளிவாசல். நம்முடைய ஊர் மக்களுக்கு இந்த செய்தி இவனால் சென்றடைய வேண்டும் என்கின்ற நசீபை இன்றைய வக்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எழுதி வைத்திருந்ததனால் நடக்கின்றது என்று ஈமான் கொண்டவர்கள் நாங்கள் ஒவ்வொருவர்களும். ஏதாவது பிணக்குகள், தவறுகள், தப்புக்கள், உண்மையிலேயே துரோகங்கள் தான் நடந்திருந்தாலும் அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலாவுக்காக வேண்டியும் கண்மணி நாயகத்திற்காக வேண்டியும் நமது உள்ளம் சாந்தி அடைய வேண்டும், நாளை மஹ்ஷரிலே சென்று நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாங்கள் மன்னித்து மறைத்து முசாஃபஹா முஆனகாவிலே இந்த நிமிடமிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அதாவது எப்படி இதற்கு முன்னால் பிணக்குக்கு முன்னால், சண்டைக்கு முன்னால், சர்ச்சைக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படி நாங்கள் இருக்க வேண்டும். இதற்கு பின்னாலும் திருந்தவில்லை என்றால் அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவர்களை பார்த்து கொள்வானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு ஒரு தோழர், அவர்களும் ஒரு ஆலிம். அந்த தோழரோடு கடும் சகவாசம், சொல்லுவோமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று, அப்படியான ஒரு நண்பர். அந்த நண்பரோடு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விட்டது. ஒரு கருத்து முரண்பாடு, கருத்தில் தான் முரண்பாடு, அடிபுடி இல்லை, கருத்தில் முரண்பாடு. பேசாமல் விட்டார்கள். இருவரும் பேச்சில்லை, தொடர்பும் இல்லை. இருவரை பற்றி சமூகத்தில் மத்தியிலே ஏத்தி, நம்முடைய பாஷையிலே சொல்லுகின்ற ஏத்தி விடக்கூடியவர்கள் சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஊரெல்லாம் இவர்கள் இருவர்களும் பிரிந்த செய்தியும் இவர்கள் இருவர்களிடத்திலும் ஒருவரை பற்றிய அந்த மோசமான செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். நண்பருடைய கதவை தட்டினார்கள். நண்பர் கதவை துறந்தார். இமாமே, நீங்கள் என்னுடைய வாசலுக்கு என்னை தேடி ஏன் வந்தீர்கள் என்று கேட்டதன் காரணம் என்னவென்றால், ஒருவரை அனுப்பியிருந்தால் என்னை வர சொல்லி நான் வந்திருப்பேனே என்று தான் கேட்டார்கள். ஏனடா வந்தா என்று கேட்கவில்லை. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கதவை தட்டிய பொழுது நண்பருடைய கேள்வி எப்படி இருந்தது? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் செய்த வேலை என்ன? எனது நண்பர் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நாம் எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய தரஜா இம்மையிலேயும் மர்மையிலேயும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சென்று எங்களுடைய உறவை தொடரலாம் என்று நினைத்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகின்றார்கள். பின்னால் அந்த நண்பர் கேட்கின்றார்கள், நீங்கள் ஒருவரை அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேன் அல்லவா? என்னுடைய வாசல் தேடி நீங்களா வருவது? உங்களுடைய மேன்மைக்கு, உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய கண்ணியத்திற்கு என்னை தேடி நீங்கள் வருவதா? சாதாரணமான ஒரு ஆலிம் அவர்கள். இவர்கள் பெரும் கொண்ட ஒரு உஸ்தாத், ஒரு பெரும் கொண்ட இமாம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டும். சொன்னார்கள், நாம் இருவரும் இவ்வளவு காலம் இவ்வளவு அழகான உறவுகளை வைத்துவிட்டு ஒரு சிறிய கருத்து முரண்பாடு காரணமாக முரண்பட்டு பேசாமல் பகை வைத்து கொண்டு இருந்து இவ்வளவு காலமும் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம். தற்பொழுது மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். மரணத்தை நோக்கித்தானே பயணிக்கின்றோம் நாம் ஒவ்வொருவர்களும். அதைத்தான் சொல்லுகின்றார்கள், மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த கபரிலே, அந்த மஹ்ஷரிலே, இறை சன்னிதானத்திலே, கண்மணி நாயகத்தின் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற பொழுது
நாம் இருவரும் சந்தித்தால் எம் இருவர்களிடத்திலேயும் இதுவும் ஒரு கேள்வியாக கேட்கப்படும் அல்லவா, நீங்கள் இருவரும் ஏன் பேசாமல் இருந்தீர்கள் என்று அனைத்தையும் தெரிந்த ரப்புல் ஆலமீன் கேட்பான் அல்லவா. அப்பொழுது ஒரு சிறிய கருத்து முரண்பாடுக்காக வேண்டி இவ்வளவு வஞ்சகமா என்றால் இது எவ்வளவு கேவலம், ரப்புல் ஆலமீன் கோபிப்பான் அல்லவா, கண்மணி நாயகம் கவலைப்படுவார்கள் அல்லவா. ஏன் இந்த கொடூரமான நிலை நமக்கு, ஏன் இந்த அசௌகரியமான நிலை நமக்கு என்று கட்டி பிடித்து கட்டி அணைத்து இருவர்களும் நட்பை தொடர்கின்றார்கள். அருமையானவர்களே, ஈமானிய சகோதரர்களே, அங்கேதான் நமக்கான உபதேசம் நிறைய இருக்கின்றது. சொல்லுவதற்கு நேரமும் இடம் கொடுக்காது, நம்முடைய காதுகளுக்கும் சடைவை ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணத்தினால் சுருக்கி கொன்று ஒரு முக்கியமான விடயத்திற்குள் செல்லலாம். வாருங்கள். சகோதரத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கியாமத்துடைய அடையாளத்தை பற்றி, அடிமையை எஜமாட்டியை அடிமை பெற்றெடுக்கக்கூடிய நிலை வந்துவிடும். ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுக்கக்கூடிய நிலை வந்துவிட்டால் கியாமத்து வந்துவிடும் என்று. கியாமத்துடைய அடையாளத்தில் மிக முக்கியமானது நமது ஊரிலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே நடக்கின்றது என்பதை சென்று பார்ப்பதற்கு பணமில்லை நம்மிடத்திலே. நமக்கு முன்னிலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய அடையாளத்தில் மிக முக்கியமானது நம்முடைய சண்டைகள் தான், வேற எதுவும் கிடையாது. தஜ்ஜால் வாரது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வாரது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது, புகை வாரது, ஏஜூஜ், இதெல்லாம் பெரும் பெரும் அடையாளங்கள். ஆனால் நமக்கு புலனுக்கு தென்படக்கூடிய, பார்க்கக்கூடிய, விளங்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, திருந்தக்கூடிய உண்மையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம், ஒரு எஜமாட்டியை ஒரு தாய் பெற்றெடுப்பாள் என்றால் தாய்க்கு தந்தைக்கு பிள்ளைகள் காட்டக்கூடிய அதிகாரம், அன்பு இல்லாத நிலை, பிரிந்து இருக்கின்ற நிலை, தாய் தந்தையினுடைய பிரிவை நினைத்து கவலைப்படாமல் கணக்கெடுக்காமல் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை, இதுதான் ஒரு எஜமாட்டியை அடிமை பெற்றெடுக்கக்கூடிய நிலை. இன்றைக்கு பிள்ளைகள் தாய்மார்களுக்கு எஜமாட்டி. நம்முடைய ஊரிலே பெண் பிள்ளைகளுக்கு வீடு கொடுத்து அதிலே மணமகனை அழைத்து இருப்பாட்டி இருக்கக்கூடிய நிலையிலே மகளுடைய பேரிலே வீடு எழுதப்பட்டு விட்டால் அங்கே தாய் அடிமை, மகள் எஜமாட்டி. சரியா தவறா நான் பேசுவது என்பதை நாம் தான் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த எஜமாட்டியை பெற்றெடுத்தது அந்த தாய். அதைத்தான் கண்மணி சொன்னார்கள் அன்றைக்கு. அல்லாஹ் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலேயும் ஒற்றுமையை மென்மேலும் பலப்படுத்துவானாக. இந்த தாயின் மூலமாக வந்ததுதான் சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவத்தை பற்றி ஒரே ஒரு விடயத்தை ஞாபகம் கூர்ந்துவிட்டு முற்றுகையிடலாம். வாருங்கள். ஜாஃபர் தொய்யார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜாஃபரே, நீங்கள் தோற்றத்தில் என்னை ஒத்திருக்கின்றீர்கள். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்று ஜாஃபர் தொய்யார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இது அவர்களுக்கு கடும் சந்தோஷம், கடும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி முகத்தில் தென்பட்டது, அவர்களுடைய ஆக்ஷனிலே விளங்கியது. சபையிலே எல்லோரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு மனிதர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பெருமை, இம்மையிலேயும் அருமையிலேயும். அதுதானே பெருமை. அந்த பெருமையை பார்த்துவிட்டு சகோதரர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்ன செய்கின்றார்கள் என்றால், சகோதரனுடைய அந்த பெருமையை தன் பெருமையாக, இப்போ நமக்கு நடந்தால் அந்த பெருமை எப்படி சந்தோஷப்படுவோமோ அதே போன்று அந்த சகோதரனுடைய பெருமையை எடுத்து எல்லோருக்கும் மத்தியிலே சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி அஸ்ஸ வஜல். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மரணித்ததன் பின்பு நினைப்பது, ஒருவர் மரணித்ததன் பின்பு உதட்டினால் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவது, ஹதீஸ் ஒன்று இருக்கிறதே என்பதற்காக வேண்டி பேசுவது அல்ல ஈமான்.
இஹ்லாஸ் அதுவல்ல. எங்களுடைய மஷாயிக் எங்களுடைய ஷேகுமார்கள் கற்றுத்தரக்கூடிய பாடம் அதுவல்ல. முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் கற்றுத்தந்த பாடம் அதுவல்ல. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜஅஃபர் தையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பெருமையை தன்னுடைய பெருமையாக நினைத்து சந்தோஷப்பட்ட தம்பி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று அவர்கள் முஅத்தா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஜஅஃபர் தையார் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு குழந்தையை போன்று தேம்பி தேம்பி கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இது ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு இரத்த பந்தம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே இருக்கக்கூடிய என் சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயம், சஹாபத்து பெருமக்களில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை உச்சத்தை தொடுவதற்கு யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாருக்குமே சொல்லாத வார்த்தைகளை இந்த உலகத்திலே அஹ்லே பைத்தினர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், அலி மின்னி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்னில் நின்றும் உள்ளவர்கள் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளவு பெரிய உயர்வான விடயம்! என்னில் நின்றும் உள்ளவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அங்கே பிரிவினை கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களில் நின்றும் நான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் குன்து மௌலாஹு ஃபஅலி மௌலா என்றார்கள். நம்ம யாருக்கெல்லாம் மௌலா எஜமானோ அவர்கள் அனைவர்களுக்கும் அலியும் மௌலா என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஞானத்தினுடைய டவுன் என்றால் அந்த டவுனினுடைய கேட்வே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட பெருமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இன்னும் இருக்கிறது நிறைய நிறைய. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெருமை நினைக்கவில்லை, தன்னை மேன்மைப்படுத்தவில்லை, தன்னுடைய சகோதரனை உயர்வுபடுத்தினார்கள். அந்த சகோதரன் இவர்களை உயர்வுபடுத்தினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா அருமையானவர்களே, ஒரு மூத்த சகோதரனுடைய ஹக்கு ஒரு தம்பிக்கு தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை மூத்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அழகான முறையில் இதை விரித்து விரித்து எழுதியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்தால் உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு தம்பிக்கு ஒரு மூத்த சகோதரன் கொடுக்க வேண்டிய உரிமையும் இடமும் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்து கண்ணியமும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாங்கள் தொழுத சுபகுகளை எண்ணி பார்த்து ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் முக்கியமான விடயம் படைப்புகளோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்கின்ற அந்த விடயத்தை வைத்துத்தான் எங்களுடைய ஈமானை ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஏதாவது தவறுகள் தப்புக்கள் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சகோதரர்களுக்கு உறவுகளுக்கு நாங்கள் ஏதாவது தவறுகள் தப்புக்கள் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு முன்பாக அந்த சகோதரர்கள் நம்மை மன்னித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகையை மனதில் வைத்திருக்க கூடாது என்பதுதான் அல்லாஹும் ரசூலும் அவுலியாக்களும் நாதாக்களும் சஹாபாக்களும் சொல்லாலும் செயலாலும் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அதிலேதான் தக்குவா இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய கலாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் ஒவ்வொருவர்களுக்கும் தூய்மையான உள்ளத்தையும் வஞ்சகம் அற்ற நிலையையும் தந்து அருள் புரிவாயாக. பிறருடைய குறையை தேடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அர்ஹமுர் ராஹிமீனே, எங்கள் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய ஹசதுகளை கிபிறுகளை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. கதிபுகளை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பிறரை இட்டு கட்டுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக.
தூய்மையான உள்ளத்தை தருவாயாக, மன்னிப்பு கேட்கக்கூடிய ஈமானை தருவாயாக, மன்னிப்பு கேட்பவர்களையும் மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்கக்கூடிய மனோ பக்குவத்தை தந்து விடுவாயாக. அவுலியாக்களுடைய பாதையில் சென்று அன்பியாக்கள் கண்மணி நாயகத்தினுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரூஹை பிரிப்பதற்கு முன்பே தந்து விடுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்து கொள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய கவலைகளை இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. வ ஆஹிரு தஅவா الحمد لله الذي خص عباده الأخيار بطاعته ومحبته وحسن الجوار، وأحيا قلوبهم بنور الإيمان والأذكار، وزين أخلاقهم بالصبر والإيثار. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الغفار الرحيم بعباده الأبرار. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد المرسلين وإمام المتقين المصطفى المختار سيدنا محمد صلى الله على سيدنا محمد وعلى آله وصحابه الطيبين الأطهار وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله العلي القدير. فقد قال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أيها المؤمنون رحمكم الله، إن من أعظم القربات إلى الله تعالى بعد أداء الفرائض صلة الأرحام وإصلاح ذات البين، وقد جعل الله تعالى صلة الرحم دليلا على صدق الإيمان. فعن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه، واحذروا يا عباد الله من قطيعة الرحم فإنها مسخطة للرب ومفسدة للقلب. عن جبير بن مطعم رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من محاسن الأخلاق تعدية حقوق الإخوة. فقد قال النبي صلى الله عليه وسلم: سيدنا حق كبير الإخوة على صغيرهم كحق الوالد على ولده، فعلى الصغير أن يعرف للكبير قدره، وعلى الكبير أن يرحم صغيره، كما كان حال سيدنا علي كرم الله وجهه مع أخيه جعفر رضي الله تعالى عنهما. وقد ذكر الإمام الغزالي رحمه الله في كتابه إحياء علوم الدين أن طريق الصوفية وأهل التصوف هو طهارة القلب من الغل والحقد، وأن المؤمن الحق من يصل من قطعه ويعفو عمن ظلمه. قال الغزالي رحمه الله: إن المؤمن يلتمس لإخوانه المعاذير، والمنافق يطلب لهم الأثرات. فكونوا يا عباد الله لإخوانكم سندا ولأرحامكم وصلاة تصفو قلوبكم وترق أرحامكم. نسأل الله تعالى أن يؤلف بين قلوبنا وأن يجعلنا من الواصلين لأرحامهم المتحابين فيه سبحانه وتعالى. بارك الله لي لنا ولكم في القرآن العظيم، ونفعني ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. استغفر الله العظيم لي ولجميع إخواننا. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له،
ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله تعالى واعلموا أنكم في شهر عظيم شهر شوال الذي سن فيه نبيكم صلى الله عليه وسلم صيام 6 أيام فقال من صام رمضان ثم أتبعه 6 من شوال كان كصيام الدهر رواه مسلم واعلموا أن الله أمركم بأمر بدأ فيه بنفسه وثنى بملائكة المسبحة بقدسه فقال عز وجل قائل صلون على النبي يا اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه كما صليت وسلمت وباركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وسيدنا علي بن أبي طالب كرم الله وجهه رضي الله تعالى عنه والباقين من العشرة المبشرين ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهما وعن عمين الشهيدين الشريفين سيدنا حمزة وعباس رضي الله تعالى عنهما وعن أهل بيت رسول الله صلى الله عليه وسلم سيدة ست النساء فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها والسيدين الشهيدين السيدنا إمامنا حسن رضي الله تعالى عنه وسيدنا إمام حسين رضي الله تعالى عنهما اللهم ارض عن التابعين وتابع التابعين وارض عن سيدنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وسيدنا الشاه الحميد الناهوري قدس الله سره العزيز بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام اللهم بارك لنا في أهلنا وأولادنا وأرحامنا واجعل المحبة والمودة شعارنا اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين فانصرنا على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تسمعون ولذكر الله أعلى وأعلى أكبر والله يعلم ما تصنعون أقم الصلاة اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد